நான்காவது அதிகாரம் 29வது வசனம். கலாத்தியர் 4. ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்திருக்கிறது. இன்னைக்கும் ஆவியில பிறந்தவளை அப்பொழுது துன்பப்படுத்தின போல இப்பொழுது துன்பப்படுத்தும். அவ்வளவுதான் துன்பப்படுத்தினாங்க. அவ்வளவுதான் என்ன செஞ்சாங்க? துன்பப்படுத்தினாங்க. 23 படிங்க. அடிமையான இடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான். சுயாதீனம் உள்ள இடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி. ஆமென். நாம் சுயாதீனத்துல பிறந்தவர்கள். நம்ம யாரும் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள். ஆமென். வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள். கிறிஸ்துவுக்கு மறுபடியும் பிறந்தவர்கள், வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவர்கள். அவர்கள் சுதந்திரவாளிகள். ஆமென். நீங்க சுதந்திரவாளிகள். ஆமென். நீங்க சாதாரண வயதுல ஈசாக்கு எப்படி சுதந்திரவாளியாக்கப்பட்டானோ அதே போல நீங்கள் சுதந்திரவாளியாக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் சுதந்திரவாளிகள் அல்ல. அவர் ஆகாரி பிள்ளைகளாகி இஸ்மாவேல் அடிமைக்கு பிறந்தவர்கள். அவன் இன்றைக்கும் மாம்சத்துக்குரியவன் அடிமையில் தான் இருக்கிறான். நான் கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டிருந்து சொன்னாலும் அவன் மாம்சத்தின்படி அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் அடிமையாக தான் இருக்கிறார். அவர்கள் பிள்ளைகள் கிடையாது. ஆனால் நாம் விசுவாசத்தால் கிறிஸ்துவினால் பிறந்திருக்கிறோம். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறபடினால் நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. சுதந்திரவாளிகள் வாக்குத்தத்தத்துக்கு எப்பொழுதும் உரிமை உடையவர்கள். சுதந்திரவாளிக்கும் அடிமையானவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஆமென். ஒரே காரியத்தை சுதந்திரவாளியும் பிள்ளையும் செய்யறது வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரே காரியம் செய்யறீங்க, ஒரே கட்டளைகளை நான் உதாரணம் சொல்றேன். நான் ஒரு பணம் வச்சிருக்கேன். என் புள்ள பீரோல பணத்தை எடுக்குது. அதே என் பணத்தை என் பீரோல இன்னொருத்தவங்க எடுக்கலாம். என் பிள்ளை எடுத்தால் பாவம் கிடையாது. அடுத்தவன் எடுத்தாலே திருடை. அது குற்றம். சட்டத்தின்படி அது குற்றம், கண்டிக்கப்படக்கூடியவர். அதனாலதான் சொல்றேன், அடிமைகளுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் நீ மாம்சத்தின்படிதான் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் தேவனுடைய காரியத்தில் நிறைய காரியங்களை நீங்க என்ன செய்ய இருக்கும்? இழக்க வேண்டிய இருக்கும். ஏன்? நீ அடிமை. ஏன்னா நீ அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கல. அதனால நீதி வரல. அது நீதி வராதனால உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்படல. உங்க ஆவி பாவத்தில் இருக்கிறது. நீ என்னத்தை செஞ்சாலும் பாவம் விட்டு வெளியே வர முடியாது. ரத்தத்தால கழுவிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாள் கழுவலாம். ஏன்னா அந்த மனசாட்சி என்ன செய்யாது? பாவத்துல இருக்கிற வரைக்கும் அந்த மனசாட்சி குற்றமாக தான் இருக்கும். குற்றத்தை உணர்த்தி கொண்டே இருக்கும். இன்னும் அவங்களுக்குள்ள குற்றம் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் இன்னும் நீங்கள் நியாயப்பிரமாணம் உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். நாம் 15 வருஷமா கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் பாவரிக்கிறோம். ஒவ்வொரு நைட்டு பாவரிக்கிட்டு ஜெபம் பண்ணி வரைக்கும் விடியகால பாவரிக்கிறோம். இப்போது நான் பாவரிக்க மாட்டேன், விசுவாசம் அறிக்கை விடுவேன், நீதி அறிக்கை விடுவேன். என்னை இப்படி வச்சிருக்கிறீங்களப்பா, அதுக்காக நன்றி. என்னை உயர்த்தி வச்சிருக்கீங்க, என்னை பரிசுத்தமாக்கிறீங்க. அவன் நீதினால இல்ல, நித்திய ஜீவன் எனக்கு தந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. விசுவாசம் நீதியை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். இப்பொழுது எனக்கு குற்றமான சாட்சி இல்லை. ஏன்? அந்த பாவத்தில் இருந்து செத்த அந்த ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டாயிற்று. எனக்குள்ள இருக்க ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு இது என் மாம்சத்துக்குள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் இதை பேச இதை விசுவாசிக்க இதை தியானிக்க என் ஆவியில் இருக்கிற பரிபூரணம் என் சரீரத்துக்குள்ள வருகிறது. ஆமென். அப்பொழுது அவர் வரும்போது ஆவி ஆத்மா சரீரம் குற்றம் இல்லாமல் இருப்பேன். நான் குற்றம் இல்லாமல் இருப்பேன். ஆவியில் இருக்கிற அப்படியே மகிழன் சரீரத்துக்குள்ள வரும். இயேசு கிறிஸ்துவுல அப்படி இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுல அந்த சரீரத்திலும் அப்படியே அவருடைய மகிமை இருந்துச்சு. ஒரு விபச்சாரத்தில் இவரை பார்த்த உடனே அப்படி குற்றம் அசைத்தவர் மனம் திரும்புறார். ஒரு விபச்சாரத்தில் அப்படியே மனம் திரும்புறார். அல்லேலூயா. சகையோ பெரிய ஒரு வட்டி வசூலிக்க சகையோ அவரை பார்த்த உடனே அப்படியே மனம் திரும்புறான். ஏன்? அந்த மகிமை. அல்லேலூயா. அவர்களுக்கு அந்த மகிமை, பூரண மகிமை அப்படியே மாற்றுகிறது. அது உங்களுக்குள்ளும் இருக்கும். ஆமென். அதே கிறிஸ்துதான் இப்போ உங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை உயர்த்துங்க. அதே கிறிஸ்துதான் எனக்கு வாழ்கிறார். அவர் எனக்கு விலக மாட்டேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு விலக மாட்டேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென். உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை உறுதியாக உங்களுக்கு பிடித்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலையை பார்த்து கொண்டு நீங்கள் பேசாதீர்கள். உங்க மாம்ச கண்கள் பார்க்கிறதை நீங்கள் இடப்படாதீர்கள். ஆவில நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் கடித்துக் கொள்ளுங்கள்.
இல்லை, எதையுமே நான் யோசிப்பதில்லை. என்னை குறித்து வார்த்தை என்ன சொல்லுது அதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும். என் வழியில நடக்கும், நான் செய்யற ஊழியத்திலும் நடக்கும், எனக்கு வருகிற ஜனங்களுக்கும் நடக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். சொன்னவர் உண்மையுள்ளவர் என்பதை நான் விசுவாசித்திருக்கிறேன். ஆமென். என் முற்பிதாக்கள் விசுவாசத்தை ஜெயித்திருக்கிறாங்க. பவுல் ஜெயித்திருக்கிறார், ஆபிரகாம் ஜெயித்திருக்கிறார், வார்த்தை நம்பி ஜெயித்திருக்கிறார். மாம்சத்தின்படி 25 வருஷமா வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். 25 வருஷமா மாம்சத்தின்படி ஆபிரகாமை கூப்பிடுவது எக்காலமா கூப்பிட்டுருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் ஜாதிக்கு தகப்பன், குழந்தை இல்லை, மலத்துக்கு இருக்கிற குழந்தை இல்லை. ஆனா கூப்பிடுறதெல்லாம் எப்படி சொல்லிட்டு பார்ப்பாரு, ஆபிரகாம் எப்படி சாதாரண நக்கலா கூப்பிட்டுருப்பாங்க. நம்மள சிலவங்க பேசாம தெரியுமா, நக்கலா அப்படி பேசுறது நமக்கு தெரியும். கேள்வி கேட்கறதுக்காக பேசல, நம்மளை நக்கல் பண்ணதுக்காக பேசுறாங்க, நம்ம பேசுறதே தெரியும். அதே போலதான் ஆபிரகாம் பண்ணிருப்பாங்க. ஆமென். ஆனா முடிவு வந்துச்சு பாருங்க, ராஜா மாதிரி இன்னைக்கும் அவரை தகப்பன் என்ற ஸ்தானத்துல கர்த்தர் வைக்கிறார். விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று கர்த்தர் வைக்கிறார். ஆமென். அவ்வளவு உயர்ந்த கர்த்தர் வைக்கிறார். என் வார்த்தைக்கு காத்திருந்தான், என் வார்த்தைக்கு அவன் காத்திருந்தான். காத்து இருக்க முடியாத சூழ்நிலையில காத்திருந்தான். ஜாதிகளுக்கு தகப்பனாவை, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக சூழ்நிலை யாரும் நம்ப முடியாது. அது விசுவாசத்தை காத்து கொண்டிருந்தான். ஆமென். அதே போலதான் சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன். இந்த திருச்சபையில பாருங்க, அநேக ஏகமா பேசலாம், ஆனா நான் வார்த்தைக்கு காத்திருக்கிறோம். ஏதோ கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைகிறோம். அவர் வெட்கப்படுவதில்லை, அவர் கழுவின் சட்டைகள் அடித்து எழுப்புவான் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த திருச்சபையில் ஒவ்வொரு எழுப்புவாங்க, இந்த திருச்சபையில் ஒவ்வொரு எழுப்புவாங்க. இந்த திருச்சபை அநேக இடத்துல பரவும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஆமென். அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறபடி நான் பேசுகிறோம், அந்த வார்த்தை விசுவாசிக்கிறபடி நான் பேசுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ அடிமையானதுல பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனத்திலே பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். ஆனா ஒரே தப்பத்துல பிறந்தாங்க. அப்படிதானே? ஒரே தப்பட்ட பிறந்தாங்க, தாய் வேற வேற. ஆமென். அப்ப மோசேக்கு கொடுத்த கட்டளையும் தேவன் தான் கொடுத்தார், இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த கட்டளையும் தேவன் தான் கொடுத்தார். கொடுத்தது ஒரே ஆள் தான், ஆனா வேற வேற. உரிமை வேற வேற, உறவு வேற வேற. ஹல்லேலூயா. மோசேயுடைய உறவு வேற, இயேசு கிறிஸ்துவுடைய உறவு வேற. எபேசியர் 3 அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? எபிரேயர் 3 அதிகாரத்துல சொல்லப்பட்டு பாருங்க, அந்த உறவை குறித்து சொல்லப்பட்டு பாருங்க. பக்கம் 299 பக்கம். நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்காம நான் படிக்க பாருங்க, 2 படிக்கிற பாருங்க. இவரும் யாரு? இயேசு கிறிஸ்து. இவரும் தம்மை ஏற்படுத்தினதுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். யாரு? மோசேயை தேவன் அழைச்சார், அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இயேசு கிறிஸ்து தம்மை ஏற்படுத்தினதுக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இது மோசே தான் உண்மையுள்ளவராய் இருந்தார், மோசே தான் உண்மையுள்ளவராய், இவரும் உண்மையுள்ளவராய் இருந்தார். யாரு? இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து சகலருக்கு கீழ்ப்படிந்தார். மோசே கூட சகலருக்கு கீழ்ப்படியல, ஆனா இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் கீழ்ப்படிந்தார். அவர் மோசேயை பார்க்கும்போது அதிக கலத்துக்குரியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் மோசே வம்சம் வேற, கிறிஸ்து வம்சம் வேற. ஆமென். மோசே வம்சம் அது அடிமைத்தனம், கிறிஸ்துவின் வம்சம் அது சுயாதீனத்தில் உள்ளவங்க. ஆமென். நியாயப்பிரமாணத்தில் உள்ளவங்க இன்னும் சட்டத்துக்கு உட்பட்டவங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆனால் சுதந்திரவாதியானவர்கள், கிறிஸ்துவின் சந்ததிகள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது கிரியைகளால் வரல, இது கிருபையால் உண்டானது. ஆமென். கிருபையால் உண்டானது. பாருங்க 5 படிக்க மாட்டேன். சொல்லப்பட போகிற காரியத்துக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எந்த உண்மையுள்ளவனாய் இருந்தான்? பிதாவின் வீட்டில் எப்படி உண்மையுள்ளவனா இருந்தான்? பணிவிடைக்காரனாய், வேலைக்காரனாய் உண்மையுள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ கிறிஸ்துவோ அவன் வீட்டிற்கு மேற்பட்டவராகி குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இது அவங்க ரெண்டையும் சொல்லுது. மோசேயும் கிறிஸ்துவையும் சொல்லுது. அவர் வீட்டில் வேலைக்காரன் உண்மையுள்ளவராய் இருந்தார், இவரோ வீட்டுக்கு மேற்பட்டவராய் இருக்கிறாங்க, உண்மையுள்ளவராய் இருந்தார். இப்போ நம்ம கிட்ட சொல்றாரு, இப்போ உங்ககிட்ட கேட்கிறாரு, நீ எந்த பக்கம் சாய போற அப்படின்றத உங்ககிட்ட பேசுறாரு. அதான் சொல்றாரு பாருங்க, நம்பிக்கையினாலே உண்டாகும்
தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் பற்றிக் கொண்டிருப்போமாகில் நாமோ அவருடைய வீடாக இருப்போம். ஹalleluya. அதுக்கு முன்னால ஒண்ணு சொல்ற, நம்பிக்கையில உண்டாகும் தைரியம். நீ சொல்ல உனக்கு நம்பிக்கை இருக்குதா? நான் தேவனுடைய பிள்ளை, நான் கிறிஸ்துவினால் பிறக்கப்பட்டவன், உனக்கு சொல்ல நம்பிக்கை இருக்குதா? அந்த நம்பிக்கை இருந்தால் தான் நீ கிறிஸ்துவின் பிள்ளை, நீ அவருடைய வீடா இருப்ப. இல்லாட்டி நீ வேலைக்கார பிள்ளையா தான் இருப்ப, இல்லாட்டி நீ மோசடி பிள்ளையா தான் இருப்ப, இல்லாட்டி நீ சட்டத்திற்கு உட்பட்டவனா தான் இருப்ப. அதனாலதான் இதுதான் ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படல. ஏன்? நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு வரை உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில். ஏன் இதை சொல்றாரு? ஏன் இதை எழுதுறாரு? அந்த கட்டை எழுதிட்டாரு. மோசே வீட்டுல உண்மை இல்லவன், கிறிஸ்துவ வீட்டுக்கு மேற்பட்டவன் எழுதிட்டாரு. அதை பிடிச்சிடலாம நம்மளை பிடிச்சு அட்டை வருகிறார். இதைத்தான் நம்ம அறிந்து கொள்ளணும். ஹalleluya. இப்ப நமக்கு சொல்றாங்க, நீ நம்பினா நம்பிக்கையில உண்டாகிற தைரியத்தை ஒரு நாள் மட்டும் இல்ல, அந்த மேன்மை பாராட்டல முடிவு வரைக்கும் நீ வாழும் வரைக்கும் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாக இருப்போம். ஏதோ ஒரு வருஷம் பற்றிக் கொண்டிருப்பதில்லை, ஏதோ 10 வருஷம் நான் வாழும் வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் நான் வாழ்வேனோ அத்தனை ஆண்டுகளும் அதை நான் உறுதியாய் பற்றிக் கொண்டு, நான் கிறிஸ்துவினால் பிறக்கப்பட்டவன், நான் கிறிஸ்துவின் பிள்ளை, நான் ஆவியின் பிள்ளை, நான் சுதந்திரவாளி, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நீ உறுதி வரைக்கும். அப்போ இப்போ நீ உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீ யோசிக்கணும். இந்த உறுதியாக பற்றிக் கொண்டிருக்கணும்னா அவன் சில அசைவுகள் என்ன செய்யும்? தடுமாற்றங்கள் என்ன செய்யுது? விசுவாச போராட்டம் என்ன செய்யுது? உண்டாகும். அந்த விசுவாச போராட்டம் அதுல நீங்க உறுதியாக இருக்கணும். ஆமென். நடக்குமோ நடக்காது, இன்னொரு இருக்குமே, நடக்குமோ நடக்காதா, இந்த இதுல நடக்கும். ஆமென். அவருடைய ஆமென் ஆமென் இருக்குமா இல்லையா? இல்ல ஆமென் ஆமென் தான் இருக்கிறதா. கிறிஸ்துவுக்குள்ள எதுவுமே நடக்குமா நடக்காதா அப்படின்றது இல்ல, இருக்குமா இல்லையா அப்படின்றது இல்ல, ஆமென் ஆமென் தான் இருக்கிறதா. ஹalleluya. அப்போ நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் அடிமையில பிறக்கல, நான் அவருடைய பிள்ளை, நான் சுதந்திரவாளி என்பதை இறுதி வரைக்கும் நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ரட்சிக்கப்படுகிறோம். ஆமென். இறுதி வரைக்கும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுகிறான். ஆமென். ஒரு நாள் இயேசுவை விசுவாசித்துட்டு அடுத்த நாள் எதுவுமே நடக்கலன்னா சூழ்நிலை மாற்றிக் கொண்டிருப்பதல்ல, இறுதி வரைக்கும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த நீதி, அந்த ஜீவன், மனித எல்லா ஜீவன் எடுக்கப்பட்டாயிரும். எப்படி ஆதாம் மனிதன் எடுக்கப்பட்டாயிச்சோ அதே போல கிறிஸ்துவை மனிதனிக்கிற நாளில் எடுக்கப்பட்டாயிரும். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் அந்த ஜீவன் என்ன செய்யும்? வரும். எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக தான் இதை செய்தார் என்று நான் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் ஆத்மாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு நீதி உண்டாகும். அந்த நீதி நிமித்தம் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. உங்களுடைய இந்த மாம்சத்துல நடக்கிற எந்த பக்தியை வச்சு உங்களுக்கு நித்திய ஜீவன் வரல. உங்க மாம்சத்துல நீங்க செய்கிற எந்த காரியத்தை வச்சு உங்களுக்கு நீதி உண்டாகல, நித்திய ஜீவன் உண்டாகல. கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசம். ஹalleluya. கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதால் உண்டாகிற நீதினால் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன். அதனால தான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் உண்டாகிறது. வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள். அதனால தான் நீங்க தேவனுடைய பிள்ளைகள். ஹalleluya. இத நீங்க உள்ள ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்குள்ள விசுவாசம் உறுதித்தன்மை வரும். ஏன்னா இது உங்க சுயத்தை பத்தி பேசல, உங்களுடைய குற்ற மனசாட்சி அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அதை பத்தி பேசல. நேற்றைய தினத்துல ஒரு விசுவாசி நான் பார்க்கிறேன். அவர் கால் ஒரு நரம்பு விழுந்து ரொம்ப புண்ணாயிருக்கு, ஆபரேஷன் பண்ண சொல்லிருக்காங்களா. அப்படின்னா அவரோட பேச சொல்ல கிறிஸ்துவ சரீரத்துல ஆபரேஷன் எதுக்கு அப்படின்னு. இல்ல நான் எங்களுக்கு ஊழியக்காரங்க இருந்தாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ ஊழியக்காரங்க அரசியல் போயிட்டாங்க, நாங்க பண்றதுக்கு இல்லைன்னு உடனே அவ எப்படி போகுது? நான் ஜெபத்தை குறைய பேசல. இப்ப அவளுக்கு என்ன எண்ணம் இருக்கு? அது ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம், நமக்கு சரியா இருந்துச்சு. இப்ப பண்ணல, வந்துட்டா. ஏன்? அவன் எதை நம்பிட்டு இருக்கிறான்? கிறிஸ்துவ நம்பல. அவன் நீதி நம்பிட்டு இருக்கிறான், அவன் ஜெபத்தை நம்பிட்டு இருக்கிறான். ஜெபம் பண்றது தப்பு இல்லை, ஆனால் அதை இருக்கிற ஆராதனையை மாற்றக்கூடாது. அதை இருக்கிற ஆராதனையை மாற்றக்கூடாது. ஆமென். எதையுமே அதாவது நீங்க பழைய பாட்டு பாருங்க, நிறைய பேர் அதை இருக்கிற ஆராதனைகளை மாற்றிவிட்டாங்க. அப்ப அதை இருக்கிற ஆராதனையை மாற்றக்கூடாது. ஜெபம் நல்லது, உறவு
அது வேற, இது வேற. அல்லேலூயா. உங்களுக்கு நீதி வரணும்னா அது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான் வரும். எனக்கு அவங்க இதெல்லாம் செஞ்சாங்க, இந்த விசுவாசி தான் வரும். ஜெபத்துக்கு உதவு நினைச்சு கொள்றீங்க. ஆமென். உதவு கொண்டாடுறீங்க, தேவனோடு பேசுறீங்க, அது உதவு கொண்டாடுறீங்க, கேட்கறீங்க, அப்பாட்ட கேட்கறீங்க, உதவு கொண்டாடுறீங்க. ஆனா புள்ள அப்பாங்கிறது உங்களால வரல, உங்க பக்தியில வரல, அது கிறிஸ்துவினால் வந்தது. ஆமென். அது சிலுவையினால் உண்டானது. அல்லேலூயா. அந்த சந்ததி நமக்கு கிறிஸ்துவின் மூலமா வந்த சந்ததி தான். ஆமென். இதுல நீங்க உறுதியா இருங்க. அவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி அவருடைய சத்தத்தை கேட்கிறார்கள். வனாந்தரத்துல கோபம் கொண்டது போல நினைச்சீங்க, கோபம் கொண்டாதீங்க. வனாந்தரத்துல அவருடைய வார்த்தையை நம்பாம அவிசுவாசமா பேசின அத்தனை பேர் வனாந்தரத்துல மரிச்சிட்டாங்க. நீங்க கிறிஸ்துவின் நீதியை அசட்டைப்படுற ஒருவர் கூட நித்திய ஜீவனை அடைய முடியாது. கிறிஸ்துவின் நீதியை குறித்து அசட்டைப்படுற யாரும் போக முடியாது. அந்த பாருங்க, ஒரு மனிதனுக்கு கொடுத்த சட்ட திட்டத்துக்கே அவ்வளவு பவர் இருக்குமானால், நியாயப்பிரமாணம் மோசே மூலமா கொடுக்கப்பட்டது, அதை மீறினோம் கூட மதிப்பு போனோம். ஆனா இதுவோ தேவனால் கொடுக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியால் கொடுக்கப்பட்டது. நமக்கு முன்பாக அற்புத அடையாளங்களாக அப்போஸ்தலர்கள் சாட்சியாக வச்சிருக்காங்க. இதையும் நாம் அசட்டைப்படுவோம்னா தண்டனைக்கு தப்ப முடியாது. எல்லாம் கவனிச்சு, பாவத்தான் தண்டனை வராது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காததுனால், அந்த விசுவாசத்தை எனக்காக வந்தார் என்று இருதயத்தை விசுவாசிக்காவிட்டால் நீதி வராது. நீதி வரணும்னா நித்திய ஜீவன் வராது. இதுதான் சத்தியம். ஆமென். அப்ப மாம்சத்திலிருந்து நீங்க ஆவிக்கு போக முடியாது, ஆவியிலிருந்து நீங்க மாம்சத்துக்கு வரணும். ஆமென். இந்த ஆவியை மாம்சத்துக்கு கொண்டு வரணும். இந்த ஆவியில நீங்க ஆத்மா இருப்பாங்க. இப்ப நான் புரியுற மாதிரி, எனக்கு இது பிரச்சனை, எனக்கு இது போராட்டம், உங்களுக்கு என்ன போராட்டம் வரும்? உங்கள் குடும்ப சூழ்நிலைகள், ஒரு கடனா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், இது ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த சூழ்நிலையில உங்க ஆத்மா மாம்சத்துக்கு இடம் கொடுக்குதா, ஆவிக்கு இடம் கொடுக்குதா? நீங்க எந்த பக்கமாய் சாய போறீங்க? ஆவி சொல்லும், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தந்துருக்கேன்னு சொல்லும். மாம்சம் சொல்லும், இல்ல அவனை குடிச்சு வருவான், சண்டை இருப்பான், நீங்க எப்படி பாருங்க விசேஷமாக சண்டை இருப்பான்னு சொல்லுவோம். உன் ஆத்மா எங்க சாய போகுதுன்னு முக்கியம். அல்லேலூயா. உன் ஆத்மா ஆவியோடு சாதிச்சுனா இன்னமும் சொல்லணும், அவருடைய சமாதானம் என் வீட்டுல நிறைஞ்சிருக்கும், அவருடைய ஐஸ்வர்யம் என் வீட்டுல நிறைஞ்சிருக்கும், அவருடைய அதிகாரத்துக்குரியவனா நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் தேவனுக்கு உட்பட்டவராக இருக்கிறோம், நாங்கள் ஏசித்த வார்த்தை விசுவாசிக்கிறபடியால் பிதாவே குமாரனே உடையவர்களாக இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி நானும் என் வீட்டாரும் அவருடையவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை தினம் நீங்கள் பேச ஆரம்பிங்கள். அப்பொழுது இந்த மாம்சத்துல நீங்க இருக்கு பாருங்க, அது இல்லாம போயிடும். உங்களுக்கு கடவுள் இருக்கு பாருங்க, இதை ஆவில இருக்கிறதே சொல்லுங்க, நான் இதை கொடுக்கப்பட்டேன். உங்க ஆத்மா ஆவியோடு இணையணும். உங்க ஆத்மா அந்த கடவுள் இருக்கிற சரீரத்தை பார்க்கிறதோடு இணைக்கப்படாம ஆவியோடு இணைக்கப்படணும். ஆவியோடு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? அதையே உங்க ஆத்மா இணைக்கணும். உங்க சிந்தை அப்படியே போகட்டும். அப்படிதான் நான் இருக்கிறேன், அப்படிதான் இருக்கிறேன், அப்படிதான் இருக்கிறேன்னு நீங்க சொல்லுங்க. அது அடுத்தவங்களுக்கு பைத்தியமா இருக்கும், ஆனா உங்களுக்கு அதுதான் வெற்றி. அல்லேலூயா. நீங்க பேசுகிற வார்த்தை தான் வெற்றி. சில நேரத்துல சில வார்த்தை கேள்வி கேட்கும், அது நம்ம பதில் சொல்லணும், மாம்சத்தை தான் சொல்லணும். ஆனா நம்ம மாம்சத்தை எழுதி சொன்னா மாம்சத்தை எப்படி நடந்துமே அப்படிதான் யோசிச்சு அப்படியே ஊமை போல இருப்பீங்க. சில கேள்வி பண்ண இது இப்படி வந்துருங்களா, இது வந்துருந்தா அப்படின்னா ஆமா சொன்னா நடந்துரும். இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படியே யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த காரியத்திலும் உங்க சூழ்நிலையை ஆவிக்கேற்றபடி ஒரு ஆத்மாவை ஆவி பக்கமா சாய்க்கட்டும், இது இல்லாம போயிடும். அல்லேலூயா. இங்க இருக்கிற பிரச்சனை, சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை, மாம்சத்தில் இருக்கிற பிரச்சனை இல்லாம போயிடும். ஆத்மா ஆவியோடு இணைக்கப்படணும். ஆமென். நாங்கள் ஒன்றா இருக்கிறோம், நாங்கள் எங்களை பிரிக்க முடியாது, எங்க குடும்பத்தை சமாதானம் நினைச்சுட்டா இருக்கோம், எனக்கு கடன் இருக்க முடியாது, கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் எனக்குள்ள இருக்குது, ஆதரவு எனக்குள்ள இருக்கிறது என்பதை தனக்குள்ள ஆத்மா இந்த சாயப்பொழுது நீங்க வெற்றி பெற்றவர்களா இருப்பீங்க. ஆமென். சொல்றாரு, கணேசன் சொல்றாரு, சாதாரண பிறந்தவர்தான் சுயாதீனம் உள்ளவர்கள். ஆமென். ஆபரண பிறந்தவர் அடிமையானவர்கள். நீங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் இல்ல, நீங்க ஆவிக்கு உட்பட்டவர்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவி சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். நீங்க மாம்சத்தின்படி பிழைத்தால் நீங்கள் சாவீர்கள், ஆவின்படி செய்க, மாம்சத்திற்கு இடையில் அடித்தால் பிழைப்பீர்கள். ஆமென்.
ஆதியிலே